வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பங்களாதேஷ் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி தாரிக் ரஹ்மானுடைய தலைமையில் 212 சீட்டு ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க 300 சீட்டில். இதற்கு இப்போ பிரதான எதிர்க்கட்சியாக ஜமாத்தி இஸ்லாமி அமைப்பு வந்திருக்காங்க. இதில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. ஒரு ரேடிக்கல் அமைப்பு, ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டாக இருந்த ஒரு அமைப்பு, தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸில் அவங்க எடுத்த பழைய எம்பிஸ், அதாவது அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றதை விட கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமான வெற்றி இந்த முறை பெற்றிருக்காங்க. பட் அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. பட் இப்போ என்ன ஆயிருக்கு பங்களாதேஷ் பாலிட்டிக்ஸில் மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 71க்கு பிறகு 2 தேசிய கட்சிகள் ரெண்டுமே பங்களாதேஷோட தேசியவாதத்தை மிக முன்னிறுத்தி பாலிட்டிக்ஸ் செஞ்சாங்க. ஒரு ஆல்டர்னேட்டாக இவங்க மாறி மாறி வந்ததை பார்த்தோம். அதில் ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டை வந்து அவங்க எடுத்தாங்க. பட் இது ரெண்டுமே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெமோக்ரஸியில் ஒரு டைனாஸ்டி பாலிட்டிக்ஸ், அதுக்கு உண்டான சலிப்பு மக்களுக்கு வருது. மாறி மாறி ரெண்டுமே தேசிய கட்சிகளாக இருந்தாலும் ரெண்டுமே வந்து குடும்ப கட்சிகள். அதே மாதிரி பங்களாதேஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு நாடுன்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 37 வருஷம் பெண்கள் ஆண்ட நாடு. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா இப்போ அதில் ஒரு தேசிய கட்சி முழுவதும் தடை செய்யப்பட்டிருக்கு. அது ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் பார்ட்டி. இன்னொரு பக்கம் இப்போ புது பாலிட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு ரேடிக்கல் அமைப்பு, ஒரு கிளியர் கட்டாக ஒரு ரேடிக்கல் இஸ்லாமிய அமைப்பு, ஒரு பிரதான எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக இந்த 2 கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பிஎன்பி ஒரு பக்கம். இப்போது இந்த கட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னா நேச்சுரலாக அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாகணும்? ஜமாத்தி இஸ்லாமி மற்றும் ஒரு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய என்சிபிக்கு ஓட்டு போட்டாகணும். ஸோ இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெறாட்டியும் அடுத்த வரக்கூடிய தேர்தலில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக அவங்க நிலைச்சு நிற்கிறதுக்கான அந்த பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புன்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இப்போது இந்த பதவியேற்பு விழாக்கு 13 நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பிஎன்பியோட லீடர் மோடி அவர்கள் அந்த ட்வீட் பதிவை போட்ட பிறகு, ஏற்கனவே முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்தோம், பதிலுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பங்களாதேஷோடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு, தங்களுடைய தேசிய கட்சியோடைய அடையாளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அது ஆப்வியஸ்லி பாலிட்டிக்ஸ் தான். பங்களாதேஷ் ஃபஸ்ட் அப்படின்றது தான் அவங்களுடைய வெளியுறவு கொள்கையில் மையமாக இருக்க போகுது. அதே மாதிரி மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ன்றதை கொண்டு வராங்க. பரஸ்பரம் அந்த மரியாதை வேணும் அப்படின்ற போது பங்களாதேஷ் பாலிட்டிக்ஸில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பெர்செப்ஷன் என்னென்னா, இந்தியா ஒரு வலிமையான நாடு, இந்தியா வந்து நம்மளை ஒரு லெசர் ஸ்டேட்டாக அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இப்போ இந்த 13 நாடுகளுடைய இன்வைட் எடுத்தோம் அப்படின்னா, முதல் இன்வைட் வந்திருக்கிறது வந்து இந்தியாவுக்கு, பிறகு சைனா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி, யுஏஇ, கத்தார், மலேசியா, ப்ரூனே, ஸ்ரீலங்கா, நேபாள், மால்டீவ்ஸ் அண்ட் பூட்டான். இப்போ இந்தியா ஆப்வியஸ்லி மிகப்பெரிய நெய்பர் பங்களாதேஷுக்கு. அதே மாதிரி பங்களாதேஷோட எக்கனாமி, அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே கலாச்சாரம் இந்தியாவை பெருமளவுக்கு சார்ந்திருக்கு. சைனா பங்களாதேஷுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் மற்றும் மிலிட்ரி சப்ளையர். பாகிஸ்தான் இப்போ சமீபமாக ஒரு எதிரி நாடாக இருந்த பாகிஸ்தான் இந்த 1.5 வருட காலத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க இந்த புது கவர்மெண்ட் அப்படின்றது தெரியுது. சவுதி அரேபியா, ஏன்னா கண்டிப்பாக ஆயில் அங்கேருந்து தான் வந்தாகணும் பங்களாதேஷுக்கு, ப்ளஸ் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் பார்ட்னர். அதை தவிர சவுதி, யுஏஇ போன்ற கத்தார் போன்ற நாடுகள் எடுத்தீங்க அப்படின்னா, இந்தியர்கள் எப்படி அங்கே போய் அதிக அளவுக்கு வேலை செஞ்சு அந்த பணத்தை உள்நாட்டுக்கு அனுப்புகிறாங்களோ, ஃபாரின் ரெமிட்டன்ஸ் சொல்லக்கூடியது, அதே மாதிரி இந்த 3 நாடுகளுக்கு அந்த இன்வைட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, துருக்கிக்கும் இந்த இன்வைட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா துருக்கியோடைய ஆயுதங்களை இப்போ சமீப காலங்களில் பங்களாதேஷ் அதிகமாக வாங்குறாங்க. அதே மாதிரி அந்த ஓட்டமன் எம்பையர் துருக்கிய சாம்ராஜ்யத்தில் நீங்கள் துருக்கி அந்த பக்கம் ஆரம்பிச்சிங்கன்னா அசர்பைஜானுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு பிறகு பங்களாதேஷுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது மாலத்தீவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாமிய நாடுகளில், செக்குலராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் தன் பக்கம் இழுக்க வேண்டிய வேலை துருக்கி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். ப்ரூனே, மலேசியா ஆசியான்ஸில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நாடுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, நேபாள், மால்டீவ்ஸ், பூட்டான், இது எல்லாமே நம்ம சார்க் நாடுகள்னு சொல்லக்கூடிய தென் ஆசிய நாடுகள். ஸோ இங்கே ஒரு கிளியர் கட்டான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்குது. என்ன சர்ப்ரைசிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு இந்த இன்வைட் இல்லை. அட்லீஸ்ட் ட்ரம்ப் வந்திருக்க மாட்டார், வேறு விஷயம் அது. பட் ட்ரம்ப்புக்கு அந்த இன்வைட் போயிருக்கணும். ட்ரம்ப் சார்பாக அவங்களுடைய செக்ரட்டரிஸ், ஃபாரின் செக்ரட்டரிஸ் யாராவது வந்திருக்கணும். அமெரிக்காவுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல அவங்க இன்வைட் அனுப்பலை. ஸோ இன்வைட் அனுப்பலை அப்படின்ற போது இப்போ இந்த பங்களாதேஷ் கடந்த 2024 ஆகஸ்ட்டுக்கு பிறகு, சோகால் இந்த மாணவர் புரட்சிக்கு பிறகு
அந்த டில்ட் மிக அதிகமாக அமெரிக்கா சைடு இருந்ததை நம்ம பார்த்தோம். அமெரிக்கா அவங்களுடைய பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆனதை பார்த்தோம். ஸோ அந்த டில்ட்டை அவங்க ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம கிளியராக பார்க்க முடியுது. பட் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட அந்த இன்வைட் இல்லை அப்படின்ற போது அமெரிக்காவை அவங்க மையப்படுத்தி அந்த பாலிடிக்ஸை பண்ண விரும்பலை. பழைய செட்டப்பில் தான் அவங்க போக விரும்புகிறாங்க. இந்தியாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சைனாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்தியா, மிச்ச நாடுகள், புதுசாக பாகிஸ்தான் அப்படின்ற இந்த நாடும் உள்ளே வருது. இப்போ நம்ம இந்த பாலிடிக்ஸில் ஒத்து கவனிக்க வேண்டியது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவை இவங்க எதிர்நிலை எடுக்கும் பொழுது அமெரிக்கா மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா தாரிக் ரஹ்மானுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய 3 முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்பெஷலி ஆர்எம்ஜின்னு சொல்லக்கூடிய ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், அந்த தொழில் இன்றைக்கி அவங்க மீண்டும், ஏன்னா இப்போ இந்தியாவுக்கு 18% டாரிஃப் தான் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய கடும் காம்படிஷனை ஐரோப்பிய யூனியன்லேயும் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும், அதே மாதிரி அமெரிக்காலையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ரெண்டாவது, இப்போ நாடு ரொம்ப ஒரு சட்டம் ஒழுங்கு இல்லாமல் ஒரு இன்ஸ்டேபிளாக இருக்குது. மீண்டும் போலீஸ்க்கு அந்த அதிகாரம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியரி, கவர்மெண்ட் அமைப்புகளுக்கு அதை சீர்திருத்தம் கொண்டு வர்றது ஒன்று. மிக முக்கியமாக இந்திய ஊடகங்கள் கவர் பண்ணாமல் விட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லி அவங்க அரசியல் சாசனத்தை மாற்றலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு வாக்கெடுப்பு நடந்துச்சு. ஒன்று தேர்தல் நடந்துச்சு, யார் வாக்காளர் எந்த கட்சிக்குன்னு ஓட்டு. அதே இடத்துல இன்னொன்றுமே இருந்துச்சு, இந்த சீர்திருத்தங்களை, அதாவது அரசியல் சாசனத்தை மாற்றலாமா வேண்டாமா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு 60% மக்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பல சீர்திருத்தங்களும் அவங்க பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து 5 முறையெல்லாம் பிரதமராக இருக்கக்கூடாது, ஒருத்தர் 2 முறை தான் இருக்கணும் பிரதமராக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிரசிடென்ட்டுக்கு உண்டான பவர்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா கான்ஸ்டியூஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை தாரிக் முகமது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு மேண்டேட் அங்கே கிளியர் கட்டாக இருக்குது. மூணாவது, அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சாய்ஸு ஷேக் ஹசீனாவை மீண்டும் அலோவ் பண்ணி இதை பைபோலார் பாலிட்டிக்ஸாக பழைய நிலைமைக்கு மாற்றலாமா, இல்லை இதை அவங்க ஒரு நேஷ்னல் பார்ட்டி, இன்னொரு எதிர்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடிக்கல் பார்ட்டி, இந்த மாதிரி பாலிட்டிக்ஸை மாற்றலாமா. அதில் கிட்டத்தட்ட சிக்னேச்சர்ஸ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அவங்க ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தணும் இந்தியாவுக்கு வலியுறுத்த தான் போகிறாங்க. ஏன்னா அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், சென்சிட்டிவிட்டி அப்படின்ற போது இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது இந்த தாரிக் ரஹ்மானுக்கு. இதில் எங்கேயாவது அவர் மிஸ் ஆனார் அப்படின்னா ஜமாத் ஃபுல் ஃபோர்ஸோட திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் போஸ்ட் எலெக்ஷன் வயலன்ஸ் மிகப்பெரிய லெவலுக்கு இல்லை. இந்துக்களுடைய சில வீடுகள் தாக்கப்பட்டிருக்கு, 1-2 பேர் காயம்பட்டிருக்காங்க. பட் பெரிய அளவுக்கு வன்முறை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது பிரதமர் மோடி அவர்கள் இந்த அழைப்பை ஏற்று அங்கே போக மாட்டார். ஏன்னா அதே நாள் அன்னைக்கு பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் இந்தியாவுக்கு வராது. இது ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணப்பட்ட ப்ரோக்ராமு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய அந்த சென்டென்ஸை நம்ம நல்லா ரீகலெக்ட் பண்ணணும்னா, இந்தியாஸ் கமிட்மெண்ட் டு சப்போர்ட்டிங் எ டெமோக்ராட்டிக், ப்ராக்ரெசிவ் அண்ட் இன்க்ளூசிவ் பங்களாதேஷ். ஸோ ஜனநாயகமாக இருக்கணும், ஒரு ப்ராக்ரெசிவாக இருக்க ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், இந்த மைனாரிட்டிஸ்க்கும் உண்டான அந்த ப்ரொடெக்ஷனையும் அவங்களையும் இல்வால்வ் பண்ண ஒரு பாலிடிக்ஸுக்கு தான் இந்தியா ஆதரவு தரும் அப்படின்ற மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இப்போ இந்தியாவிலேருந்து யார் அட்டன் பண்ண போகிறாங்க, இப்போ வெளியுறவுத்துறை ஜெய்சங்கரோ இல்லை வேறு யாரோ அட்டன் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல இந்தியா பங்களாதேஷ் உறவு குயிக்காக ஒரு பேக் ஆன் ட்ராக் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஒரு அரசு அதிகாரி அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறது நம்ம கிளியராக பார்க்கலாம். யார் போகிறாங்கன்றதை பார்த்துட்டு அதன் பிறகு இதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணலாம். இப்போது பிஎன்பியோடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட். இப்போ எல்லா நாடுகளுமே அவங்க நாடுகளில் தான் முன்னாடி வைக்கிறாங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஆஸ் ஃபவுண்டேஷன் பிரின்சிபல், அதாவது நீங்கள் பெரிய ஆள், நாங்கள் சின்ன ஆள், எங்களை மதிப்பு பண்ணணும், எங்களுக்கு சமமான மதிப்பு வேணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனலாக எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறாங்க. ஒரு ஐடியாலஜிக்கல் ரிலேஷன். 71 நீங்கள் எங்களுக்காக ஒரு நாட்டை பிரித்து கொடுக்கறதுக்காக நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இந்திய ராணுவம் சண்டை போட்டாங்க, பாகிஸ்தான் ராணுவம் சரணடைஞ்சது, அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க, 30 லட்சம் அகதிகள் நீங்கள் உங்கள் நாட்டில் தங்க வச்சுருந்தீங்க, பிறகு அவங்க ரீபாட்ரியேட் பண்ணீங்க. அந்த டேர்ம்ஸில் இல்லாமல் டிரான்சாக்ஷன் பேஸ், உனக்கு நான் என்ன தர முடியும், நீ எனக்கு என்ன தருவா, அந்த பேசிஸில் மாறுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஷேரிங்காக இருக்கட்டும், இல்லை பார்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் அசர்ட்டிவாக தான் போவாங்க அப்படின்றது இப்போதைக்கு ஒரு இண்டிகேஷன் தெரியுது. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாரிக் அவர்களுடைய இந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியும் அவருடைய அம்மாவாக இருந்த கலிதா ஜியா அவர்களுடைய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியும் டோட்டலாக வேறு. இந்த இடத்துல தான் இவங்க எப்படி, ஏன்னா ஒரு யூகேல 17 வருடம் இருந்ததுனால
அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஐரோப்பிய வே ஆஃப் டூயிங் பாலிடிக்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமாக இங்கே இருக்கும். ஐரோப்பியாலும் அவருக்கு வந்து அதிகமான நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இப்போது ஒரு குறிப்பாக யூகேவோட இன்ஃப்ளூயன்ஸ் பங்களாதேஷ் பாலிடிக்ஸில் மிகப்பெரிய லெவல் இருக்கும். அதே மாதிரி நடுவில் ரஷ்யா கிட்டேருந்து சில ஆயுதங்கள் அவங்க நிறையா வாங்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யா கிட்டேயும் அவங்க நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவுக்கும் இங்கே இன்வைட் போகல அப்படின்ற போது தங்களுடைய ரீஜனல் பார்ட்னர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் சைனா பேஸ்டாக ஒரு ஈக்விடென்ஸ் இந்தியாவையும் சைனாவையும் ஒன்றுக்கு ஒன்று வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தங்களுடைய பாலிடிக்ஸை மூவ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹுமாயூன் கபீர் அவங்களுடைய தலைவர் ஒரு முக்கியமான தலைவர் பேசும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் நார்மல் அண்ட் வாஸ் மீ நீட் டு நார்மலைஸ் ரிலேஷன்ஸ் இன் த ரீஜன் அண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டென்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஃபார் அஸ் இட் இஸ் நாட் டு டேக் சைட்ஸ் ஆன் த இஷ்யூ. இப்போ எல்லா நாடுகள் கூடயும் இந்த பிராந்தியத்தில் நம்ம உறவு வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். அந்த நாடு பிரிஞ்சதுக்கான காரணம் பாகிஸ்தானோட அடக்குமுறை தான். அதற்காக தான் இவங்க தனி நாடே உருவானாங்க, இந்த பெங்காலி ப்ரைடை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்காக நம்ம இன்னொரு நாட்டுக்கிட்ட உறவு வைக்க முடியாது, ரெண்டு நாட்டுக்கிட்டையும் நம்ம உறவு இருக்கணும், எந்த நாட்டோட சைடும் எடுக்கல அப்படின்ற போது இது கிளியர் கட்டாக அவாமி லீகோடைய அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டாண்டு, பட் நம்ம அங்கே இருக்கக்கூடிய அவங்க தேசியவாதிகள் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வரதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் அந்த ப்ரெசன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சைனா யாரை அனுப்புகிறாங்கன்றது பொறுத்து. ஏன்னா சைனாகிட்ட கிட்டத்தட்ட மிகப்பெரிய லெவலில் இவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த சைனா ஸ்டாண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அமெரிக்காவோடைய சார்பு ஃபண்டிங் கொடுக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் மானிட்டரி IMF-ட்டு அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க கோவிடுக்கு பிறகு. இந்த இடங்கள்ல அவங்க வந்து ஒரு பின்னடைவை சந்திப்பாங்க. நிச்சயமாக இது ஒரு கேலிபிரேட்டட் பாலிடிக்ஸாக தெரியல, பட் ஒரு ப்ரோ சைனா பாலிடிக்ஸாக தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா BNP எப்பயுமே வந்து ப்ரோ சைனாவாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஆப்ரேஷன் ஃப்ரேம்ஒர்க்லாம் போகும்பொழுது அவங்க ஒரு இடத்துல ஒருவேளை சார்க்கை ரிவைவ் பண்ணலாமா அப்படின்னா சார்க் ரிவைவ் பண்ணலாம். இந்தியா இல்லாத சார்க் வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ பாகிஸ்தானால் பங்களாதேஷுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க முடியாது. வேணால் பயங்கரவாதிகளை அனுப்பிச்சு வைக்கலாம், இங்கே இருக்கக்கூடியவங்களை பயங்கரவாதிகளாக மாற்றலாம். அதை தாண்டி பாகிஸ்தானுக்கு எல்லையும் கிடையாது, பாகிஸ்தானுக்கு ரீச்சும் கிடையாது, பாகிஸ்தான்கிட்ட தொழில்நுட்பமும் கிடையாது, பாகிஸ்தான்கிட்ட பொருளாதாரமும் கிடையாது. ஸோ பெரிய லெவலில் அவங்களால எதுவும் ஆஃபர் பண்ண முடியாது. இப்போது நம்ம கடந்த காலத்தில் இருந்த BNP, அதாவது நம்மளோட நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்ஸுக்கு ஆதரவு கொடுத்தது, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகள் எடுத்தது, அதே மாதிரி பாகிஸ்தான் கூட நட்பு பாராட்டினது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது பழைய பாலிடிக்ஸு. இப்போ இந்த பாலிடிக்ஸில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஷேக் ஹசீனாவுடைய ஸ்டேட்டஸ் இப்போ ஒரு 5 விஷயம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் கண்டிப்பாக இதில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும், ஒரு உரசல் மோதல் இருக்க தான் செய்யும். ஃபஸ்ட்டு ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலேருந்து நீங்கள் திரும்ப அனுப்புகிறோன்னு கேட்டிருக்காங்க. அதை இந்தியா பண்ண முடியாது. தீஸ்தா ரிவர் வாட்டர் ஷேரிங் அது இப்போது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பார்டர் மேனேஜ்மெண்ட், லட்சக்கணக்கான இல்லீகல் பங்களாதேஷிஸ் இந்தியாவில் இருக்காங்க, இவங்களை திரும்ப அனுப்பும்போது அவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களா அந்த கேள்வி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்சிட் அண்ட் கனெக்டிவிட்டி, அப்புறம் சைனா ஃபேக்டர், இது ஒரு மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இப்போது இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இதுலேருந்து பார்க்கும் பொழுது இருந்த நிலைமையை விட 2024 ஆகஸ்டில் இருந்த நிலைமையை விட இப்போ கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்குது. இதை நம்ம மறுக்கவே முடியாது. இது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் தான். ஃபர்தராக நம்ம எப்படி இந்த ரிலேஷனை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையும் சரி, இந்தியாவோட உளவுத்துறையும் சரி, அவங்க ஒரு பின்னடைவை சந்தித்தாங்க. ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து அந்த பெரிய இதில் அகற்றப்படும் போது இந்தியாவோட உளவுத்துறை கண்டிப்பாக அதில் செயல்பட்டிருக்கணும். அதே மாதிரி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையும் கம்ப்ளீட்டாக மிச்ச ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டையும் ரீச் பண்ணியிருக்கணும். இந்த முறை அந்த கரெக்ஷனை வந்து பண்ணுவாங்கன்னு நம்பலாம். ரொம்ப ரொம்ப அலாமிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜமாத் இஸ்லாமி அவங்களுடைய ரேடிக்கல் அமைப்புகள் வெற்றி பெற்ற தொகுதிகள் எல்லாமே நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய அவங்களுடைய எல்லை மாவட்டங்கள். இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக வெஸ்ட் பெங்கால். ஏன்னா அதுவும் இப்போ எலெக்ஷன்ஸுக்கு போகுது. பார்டர் மேனேஜ்மெண்ட்டை ரீஜனல் பாலிட்டிக்ஸ்லேருந்து வேறுபட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பங்களாதேஷில் ஏதோ வெஸ்ட் பெங்காலில் ஏதோ நடக்குது, நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அங்கேருந்து உள்ளே ஊடுருவக்கூடிய லட்சக்கணக்கான அந்த பங்களாதேஷிகள் அங்கே ஆரம்பித்து இந்த கேரளாவோட கடைக்கோடி வரைக்கும் போகிறாங்க. இப்போ நீங்கள் இதில் எடுத்திங்கன்னா, நான் பெங்களூர் சமீபத்தில் போயிருந்தபோது அங்கே இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் இந்த மாதிரி அவங்கள தடுத்து அவங்க ஆதார் கார்டை டிஜிட்டல் முறையில் வெரிஃபை பண்ணக்கூடிய அந்த நிகழ்வை நான் பார்த்தேன். பெங்களூரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளோட காவல்துறை ரொம்ப எஃபெக்டிவாக இவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்கன்றதை இது பண்ணி வீட் அவுட் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் தான். இது எல்லா டைமும் நீங்கள் வந்து உள்ள ஊடுருவு விட்டுட்டு மிச்சக்க மாநிலத்தோட காவல்துறையை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது.
ஸோ அந்த எல்லை தடுக்கப்படும் அப்படின்ற போது இது கொஞ்சம் ஒரு அன்பிரசிடென்ட்டாக தான் இருக்குது சுச்சுவேஷன். என்ன நடக்குன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.